ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கரா நம்ம ஒரு ஃபிலிம் உருவாக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நான் வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம். சினிமான்றது எல்லாருக்குமே வந்து ட்ரீமா வந்து இருக்கும். ஸோ எனக்கும் அந்த மாதிரியான ஒரு ட்ரீம் தான் சினிமான்றது. இப்போ நான் சினிமாவை கத்துக்கணுன்றதுக்காக நிறைய விஷயம் வந்து படிக்க ஆரம்பிச்சும்போது தான் சினிமா ரொம்ப பெருசு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நான் குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கும்போது அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் இப்படி மிஸ்டேக்ஸ் நடக்கும், நம்ம இப்படி ரைட் பண்ணணும், பிளாட் ட்விஸ்ட்லாம் இவ்வளோ இருக்குதா, ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குதா, இது எல்லாமே அப்ளை பண்ணும்போது, இப்போ ஷூட் பண்ணும்போது ஆக்டர் கிட்ட எப்படி வேலை வாங்கணும், முன்னாடி ரிஹர்சல் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான லொக்கேஷன் வந்து நம்ம பார்க்கணும், கலர்ஸ் இருக்கு, காஸ்டியூம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுது. இண்டிபெண்டா நான் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆடியோவோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. சவுண்ட் வந்து நம்ம எடுக்கிற ஃபிலிமை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுது. மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து தெரிஞ்சுது. நம்ம எழுதுற கதைகள் ஆடியன்ஸ் எப்படி ரீச் பண்ணணும், எப்படி காமெடி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளுக்கு எழுத தான், நம்ம எடுக்க தான் வந்து தெரிய ஆரம்பிச்சது. சினிமான்றது டேலண்ட் கிடையாது, அது ஒரு ஸ்கில். அந்த திறமையை நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமுக்கும் நம்ம ஃபிலிம்லாம் முடிஞ்சிச்சு நம்ம போதும் லாஸ்ட் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அந்த திறமையை வந்து நம்ம மெருகேற்றிட்டே வந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து ரைட்டிங். நான் ஒரு ஃபிலிம் வந்து எடுத்தேன், அது 20% ஷூட்டிங்ல ஸ்டாப்ல வந்து இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து நான் எப்படி ரைட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம ஒரு கேரக்டர் எழுதுவோம். அந்த கேரக்டர் சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை வந்து எழுதுவோம். பிளாட்டை வந்து எழுதுவோம். நான் எப்படி ரைட் பண்ணியிருந்தேன்னா, முதல்ல ஒரு ஊருக்கு வந்து போனேன். அந்த ஊர்ல வந்து அந்த ஊரோட ஜியோகிராஃபி ஃபுல்லா வந்து பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஊரை பத்தி இருக்கிற தொல்லியல் புக்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஊர் மக்கள பத்தி ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சுக்க மறுபடியும் அந்த ஊருக்கு போயிட்டு, அந்த ஊர்ல இருக்கிற பீப்பிள் கிட்டயே வந்து பழக ஆரம்பிச்சேன். அதுலயே அவங்களே வந்து கேஸ்டிங் இதுல போறேன்னு சொன்னோனே, அவங்களே இன்வால்வ் ஆகி கொஞ்சம் பேர் வந்து பழக ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற ஒரு ஊர்ல இருக்க கேரக்டர் வந்து உருவாக்குனேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நான் பழகுன கேரக்டர்ஸ் வந்து உருவாக்கி ரைட் பண்ணி, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி, அந்த ஊர்ல ஒரு ஈவென்ட்ட வந்து நானே கிரியேட் பண்ணேன் ரைட்டிங்ல. என்னோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த ஈவென்ட்ல போடுற மாரி வந்து ரைட் பண்ணியிருந்தேன். பொதுவா நம்ம வந்து ஒரு கதை எழுதுறோம்னா, கதாபாத்திரங்கள் நகர்றத வச்சு நம்ம வந்து எழுதுவோம். நான் வந்து லொகேஷன் பார்த்து, அந்த லொகேஷன வச்சு கேரக்டர்ஸ உருவாக்கி, அதுக்கப்புறமா இந்த கதைய வந்து ரைட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரீ புரொடக்ஷன் ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, மொத்தமா ரைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேஸ்டிங். முக்காவாசி கேஸ்டிங் எல்லாமே தியேட்டர் ஆர்டிஸ்ட்டா தான் நான் வந்து போடணும்னு நினைப்பேன். ஏன்னா, அவங்க தான் வந்து நல்லா நடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, இது என்னோட குட்டி, குட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன்ல, அதுல நான் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம், தியேட்டர் ஆர்டிஸ்ட்ட போடும்போது நீங்க எழுதுனத அவங்க கண்டிப்பா வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நீங்க நல்லா எழுதிருக்கீங்களா அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். சினிமாவ பத்தி, அந்த ஆக்டிங்க பத்தி தெரிஞ்சவங்கள நீங்க கண்டிப்பா அந்த கேஸ்டிங் பண்ணணும். முக்கியமான ரோலுக்கு எல்லாத்துக்குமே. 1 சீன், 2 சீன்ன்றது நார்மல் பீப்பிள் வந்து நீங்க போட்டு எடுத்துக்கலாம். முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா நடிக்கிறாங்களா அப்படின்றத வந்து நீங்க பார்க்கணும். முதல் பாயிண்ட் அதுதான். 2வது பாயிண்ட், சவுண்ட் யாரு, மியூசிக் யாருன்றத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கதை எழுதிட்டீங்க. அது என்ன இடத்துல நடக்குதுன்றது நான் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன். அப்படி பார்க்கலன்னா முதல்ல நீங்க போய் லொகேஷன் வந்து பார்த்துக்கணும். கதாபாத்திரத்தை வச்சு மட்டும் நீங்க எழுதியிருந்தீங்கன்னா லொகேஷனை பார்த்துடணும். அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு போய் என்னென்ன பொருட்கள்லாம் தேவை, ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவங்க பொருட்கள்லாம் நோட் பண்ண வைக்கணும். ஸ்டண்ட்மேன் கிட்ட பேசணும், எப்படி ஃபைட் வேணும்ன்றது, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசணும், இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி மேக்கப் போடணும். அதுக்கப்புறம் ஸ்டோரி போர்டு, ஷார்ட் டிவிஷன் எல்லாமே கேமராமேனை வச்சு நீங்க வந்து பிரிக்கணும். அதுக்கப்புறம் பட்ஜெட் எவ்வளோ ஆகும், எவ்வளவு நாள் ஷூட் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்றது வந்து போடணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், ஃபுட்டு, அதுக்கப்புறம் ரூம் எங்க ஸ்டே பண்ணுவாங்க, இது எல்லாமே பார்க்கணும். அந்த ஊர்ல சப்போஸ் மழை பெஞ்சிச்சு நீங்க எடுக்குறீங்கன்னா, அப்போ என்ன மாதிரி சேலஞ்ச் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? அது எல்லாமே நீங்க ப்ரிகாஷனா ப்ரீ புரொடக்ஷன் எல்லாமே வந்து பண்ணி வச்சுக்கணும். மொத்தமா ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரிஹர்சல் முதற்கொண்டு எல்லாமே ப்ரீ புரொடக்ஷன்ல பண்ணி ப்ராப்பரா வச்சுக்கணும். இப்படி வச்சீங்கன்னா, லோ பட்ஜெட் ஃபிலிம் வந்து கண்டிப்பா வந்து சேவ் ஆகும். 4வது பாயிண்ட் சேலஞ்ச். இதுதான் எல்லாருமே ஃபேஸ் பண்ற முக்கியமான ஒரு சேலஞ்சா வந்து இருக்கும். இப்ப நான் சொன்ன 3 பாயிண்ட்டுக்குமே ஒரு பட்ஜெட் 100%னா 25% முன்னாடி செலவு பண்ணிடுவீங்க. மீதி இருக்க 50%ம் அந்த ஷூட் அப்பதான் வந்து செலவாகும். லாஸ்ட்ல இருக்க 25% ஆடியோ, மியூசிக் அதுக்கு செலவாகும். இந்த 50% செலவு பண்றதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் தேவை. இந்த ப்ரொடியூசர் தேவை அப்படின்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ஒரு பிட்ச் டெக் ரெடி பண்ணணும். இந்த பிட்ச் டெக் அப்படின்றது என்னன்னா, அதுக்குள்ள என்ன இருக்கணும், நீங்க எழுதுற கதையோட ஒன்லைன் இருக்கணும், அதுக்கப்புறம் சினாப்சிஸ் இருக்கணும், கதையோட சுருக்கம் இருக்கணும், அதுக்கப்புறம் போஸ்டர். இந்த படத்துல கேஸ்டிங்கா யார் யாரெல்லாம் பண்ண போறாங்கன்றது அவங்களோட போட்டோ ரெடி பண்ணிட்டு அந்த கேரக்டரை பத்தின ஒரு சின்ன வரிகள் எழுதிடணும். அதுக்கப்புறம் எவ்வளவு பட்ஜெட் ஆக போகுது, இந்த படத்தோட டியூரேஷன் எவ்வளோ, இந்த படம் மாதிரி இருக்கிற ரெஃபரன்ஸ் ஃபிலிம்லாம் என்ன, இந்த படம் விஷுவல் எப்படி இருக்க போகுது, எங்க ஷூட் பண்ண போறீங்க, எவ்வளவு நாள் ஆக போகுது, இது எல்லாமே ஒரு பிட்ச் டெக்கா நீங்க ஒரு பிடிஎஃபா போட்டு ரெடி பண்ணிடணும். இதை ரெடி பண்ணிட்டணும். டீசர் எல்லாமே வந்து ரெடி பண்ணிடணும். டீசர் வந்து நீங்க முடிஞ்சா நீங்க காசு செலவு பண்ணி டீசர் வந்து ஷூட் பண்ணி வச்சுக்கோங்க இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்.
ஒரு 5Dலயோ சோனி FX6லயோ நீங்க வந்து ஷூட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டு பிச் டெக் எல்லாமே ரெடி பண்ணிட்டாலும் நம்ம ஃபேஸ் பண்றது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதோட பட்ஜெட் தான். நான் எடுக்கிற ஃபிலிமோட பட்ஜெட் 25,00,000 30,00,000 தான். ஃபர்ஸ்ட் அவங்க கேட்க போற கேள்வி என்னன்னா, 25,00,000 30,00,000 படம் முடிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, காஸ்டிங் இல்லன்னா படம் வந்து ஓடாது அப்படின்னுவாங்க. நல்ல டெக்னீஷியன் இருக்கணும், பெரிய பெரிய டெக்னீஷியனை போடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கதைகள் வந்து டிராகன் மாதிரி, டியூட் மாதிரியான கதைகள் தான் வந்து ஓடும் அப்படின்னு இவங்களே வந்து சொல்லுவாங்க. இப்படி சொல்றவங்க எல்லாருமே வந்து சினிமா பத்தி நாலேஜ் இல்லாம தோக்குறவங்க தான். தமிழ் சினிமால 100% சினிமால 95% சினிமா வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டோரி யாரும் நம்புறதில்ல, கேஸ்டிங்கை நம்புறாங்க, டெக்னீஷியன்ஸை நம்புறதால தான் முக்கால்வாசி காரணமா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸா போகும்போது. நம்மளே வந்து ஒரு நாள் எடுத்து முடிச்சுட்டா நம்மளே ஒரு ஹோப்ல இருப்போம். ஆனா அவங்க சொல்லும் போது என்ன இப்படி சொல்றாங்க, அவங்களுக்கு சினிமா பத்தி நாலேஜ் இல்லைன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியாம இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்க கிட்ட சரின்னு அவாய்ட் பண்ணிட்டு வந்துடணும். நம்மளுக்கான ரைட் பர்சனை நம்ம தேடி கரெக்டான டைம் வந்து பிடிக்கணும். அதுக்கான சர்ச் தான் இப்போ வந்து நான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சர்ச் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவரோட சர்க்கிள்ல எல்லார்கிட்டயும் வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட எல்லாமே வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணலாம். நிறைய ஸ்பான்சர்ஷிப் வந்து கேட்கலாம். நிறைய பிராண்டை வந்து மீட் பண்ணலாம். ஸோ இப்படி மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்கு. ஆனா இதுல நான் பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, மத்தவங்கள டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ப்ரொடியூசர் கிடைப்பாங்க, ஓனர்ஷிப் கிடைப்பாங்க, நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கும் போது, கிட்டத்தட்ட அந்த ஃபிலிம் எடுத்து 1 இயரா வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்படி இல்லாம நான் இப்ப என்ன முடிவு பண்ணேன்னா, ஒரு 40 நாள் சேலஞ்ச் மாதிரி நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், போஸ்ட் போடணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும். இவ்வளவுதான்றத எனக்கான டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்றத மட்டும் யோசிச்சு தான் இப்ப நான் வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன். மத்தவங்க டிபெண்ட் பண்றத தாண்டி உங்களால என்ன உருவாக்க முடியும், நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு அதையும் இதே மாதிரி டைம்ல வந்து பண்ண ஆரம்பிங்க. 5வதுல நான் என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டேன்னா, ஃபிலிம் மேக்கர்ன்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த பொறுமை வந்து தேவை. இந்த பொறுமையா இருக்கிற டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ ரீரைட் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணிட்டே இருக்கணும், இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இந்த டைம் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்றத ஸ்டாப் பண்ணாம நம்ம ஸ்கிரிப்ட் வந்து ரீரைட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பீப்பிள் வந்து மீட் பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய பேர்கிட்ட இருந்து பேச ஆரம்பிக்கணும். கேஸ்டிங் வந்து ப்ராப்பரா வந்து போடணும். இந்த கதைக்கு என்ன கேஸ்டிங் இருக்காங்களோ அவங்க வந்து ப்ராப்பரா வந்து போடணும். இப்ப என்னோட ஃபிலிம் இருக்க ஸ்டேஜ் என்னன்னா 20% ஷூட் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் மேனு, கேமராமேனு, கேஸ்டிங் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. லொகேஷனு, அங்க இருக்கிற டிராவலு, பட்ஜெட், ஃபுட்டு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஷூட்டிங் ஸ்டேஜ்ல தான் ஸ்டாப்ல இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோல என்னோட ஜர்னி எல்லாமே போடுறேன். இது என்ன அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, இது ஃபெயிலியர் ஸ்டோரி கிடையாது. இது வந்து எப்படி க்ரோத் ஆகுறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்டோரியா இருக்கும். இந்த ஃபிலிம் ஜர்னில நீங்களும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.